ஏதாச்சும் நீங்க கேட்கறதுலாம் கேட்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த 5G ஆம்புலன்ஸ் பத்தி உங்களுக்கு நாங்க 3 பேருமே I'm Dr. Meena. I'm heading the Department of Emergency in Radial Road, Kaveri Hospital and Ma Kaveri. ஸோ இந்த 5G ஆம்புலன்ஸ் பற்றி உங்ககிட்ட எல்லாம் நாங்கள் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ நார்மல் ஆம்புலன்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அதுவும் நாங்கள் சொன்னோம், டெக்னிக்கலாகவும் சொன்னோம். ஸோ நம்மளோட மெயின் எய்ம் என்னன்னா, பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ட்ரீட்மெண்ட் வில் பி ஸ்டார்டட். அந்த விண்டோ கோல்டன் ஹவர்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ட்ராமா, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்ல எல்லாம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பேஷண்ட் பிக்கப் பண்ண உடனே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வில் பி ஸ்டார்டட். ஸோ தட் நமக்கு டயக்னோசிஸ் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரிய வரும். ஒன்ஸ் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தோன்னு நம்ம வந்து அந்தந்த டாக்டர்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சு, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ தேவைன்னா அதெல்லாம் ரெடியாக வச்சு, அந்த மெடிக்கேஷன்ஸ், அந்த கிளாட்டை வந்து கரைக்கிறதுக்கான மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருப்போம். அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்னா அந்த பிளட் லாஸ் பார்த்துட்டு நமக்கு பிளட் தேவைன்னா ஓ நெகட்டிவ் பிளட் அதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருப்போம். ஸோ இது நார்மல் ஆம்புலன்ஸில் வந்து ரொம்ப கஷ்டம். இந்த 5G ஆம்புலன்ஸில் நம்ம டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட் நேரடியாக பார்த்து, இப்போ கோவிட் டைம்ல எல்லாம் நீங்கள் எப்படி வீடியோ கன்சல்டேஷன் பண்ணி நம்ம கோவிட் கேசஸ்லாம் ட்ரீட் பண்ணோம் வீட்டில இருந்து. ஸோ அது மாதிரி பேஷண்ட் பிக்கப் பண்ண உடனே அந்த கன்சர்ன் டாக்டர்ஸ், எமர்ஜென்சி பிசிஷியன் லைவா வந்து பேஷண்டோட வைட்டல்ஸ் வந்து கண்டிஷன் வந்து பார்த்து அந்த பேராமெடிக் ஸ்டாஃப்க்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே வருவோம். ஸோ தட் பேஷண்ட் வில் ரீச் ஹாஸ்பிட்டல் சேஃப்லி. சிம்பிளா சொல். Yeah. Yes. All the 30 ambulances are 5G enabled. ஆமா. இல்ல, சென்னை பொறுத்தளவு 30 இருக்கு சார். அதுல வந்து எல்லாமே 5G enabled. ஸோ வேரியஸ் லொகேஷன்ஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு பெரம்பூர், தொண்டார்பேட் அந்த மாதிரி நிறைய லொகேஷன்ஸ்ல வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்துல எப்படி எல்லா ஏரியாவும் கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து we have the Kaveri management has placed the ambulances. ஸோ அதில் வந்து இந்த 5G வர்றதுங்கிறது ரொம்பவே அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு நார்மல் ஆம்புலன்சஸ். ஸோ மேம் சொன்ன மாதிரி நம்ம இந்த பைலட் ஸ்டடி பண்ணும்போது எங்க இதுலையுமே ஒரு 46 வயசு உள்ள ஒரு பேஷண்ட் வந்து வீட்லேயே கொலாப்ஸ் ஆகிட்டாரு. அவரை வந்து என் ரூட்லேயே ரெசிஸ்டேட் பண்ணிட்டு, லைக் இந்த கார்டியோபல்மரி ரெசிஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணிட்டு அதுக்கான மெடிக்கேஷன்லாம் கொடுத்து வேர் ஏபிள் டு கைட் ப்ராப்பர்லி. ஸோ அந்த பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹீ வென்ட் வாக்கிங் ஹோம். ஸோ வெறும் 46 வயசு தான். ஸோ அந்த மாதிரி வி ஹேவ் ஹேட் குட் எக்ஸாம்பிள்ஸ் பைலட் பண்ணும்போது. ஸோ எங்களை பொறுத்தளவு இந்த இதை நம்ம அப்ளை பண்ணுறதுனால இட் வில் ட்ரெமெண்டஸ்லி பெனிஃபிட் பேஷண்ட் கேர். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா எமர்ஜென்சியோட ஒரு எக்ஸ்டென்ஷன். நம்ம வந்து ஆம்புலன்ஸில் வெறும் சார் சொன்ன மாதிரி, ஐபிஎஸ் சார் சொன்ன மாதிரி வெறும் டிரான்ஸ்போர்ட் மாதிரி இல்லாமல் வந்து ட்ரீட்மெண்ட்டே அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது தான் முக்கியமாக அதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பா வரும் சார். அது ஆக்சுவலி ஸ்டேஜ் இதுவா வந்து தே வில் பிளான், ஐம் ஷுர். பட் அது என்ன பிளான் பண்ணிருக்காங்கிறது இப்போதைக்கு எங்களால ஷுவரா சொல்ல முடியல. பட் தென் டெஃபினட்டா இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இட் வில் ஸ்ப்ரெட் ஆன் டெஃபினெட்லி. இல்ல சார், அது எல்லா அந்த சிட்டில எல்லா ஏரியாவும் ரீச் பண்றது மாதிரி, அதாவது ஜிபிஎஸ் லொகேஷன் பேஸ் பண்ணி எந்த இடத்துல வேணாலும் எமர்ஜென்சி நடக்கலாம் இல்லையா? ஸோ எல்லா ஏரியாவுக்கும் காமனா இருக்கிற மாதிரி லொகேஷன் ஒவ்வொரு, இப்போ பெரம்பூர்னா அந்த இடம் பிளஸ் அதை சுத்தி இருக்கிற 5 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு காமன் பிளேஸ்ல இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸ். ஸோ பெரம்பூர்ல ஒரு எமர்ஜென்சி கால் வருதுன்னா அந்த ஆம்புலன்ஸ் ஆக்டிவ் ஆகும். இல்ல அதுக்கு பக்கத்துல கொளத்தூர்ல ஒரு எமர்ஜென்சி கால் வருதுன்னா அந்த பெரம்பூர் ஆம்புலன்ஸ் டக்குனு ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல ஜிபிஎஸ்ல மேப் பண்ணி, ஸோ இட் கவர்ஸ் எவ்ரிவேர். லைக் சென்னையில இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் கவர் பண்ற மாதிரி எல்லா இந்த 30 ஆம்புலன்ஸும் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம 5G அப்படிங்கறது நம்ம ஒரு 2G போன் யூஸ் பண்ணிருக்கோம். 3G டெக்னாலஜில என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். 4G 5Gல வந்து நிக்கிறோம். ஸோ இதான் ஒரு 5G டெக்னாலஜி தானே. ஸோ ஒரு ஹார்ட்வேருங்கிறது நம்மளுக்கு மொபைல் போன் உள்ள இருக்கிற ஆப் எல்லாமே அது சாஃப்ட்வேர். ஸோ இதே மாதிரி தான் அங்க இருக்கிற நம்ம ஆம்புலன்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற கேமரா, ஹை டெஃபினிஷன் கேமரா வித் வாய்ஸ் எனேபிள்டு, 2 வே பேசுறது கேட்கும் நம்மளுக்கு. ஸோ அங்க ஒரு மானிட்டர், இப்போ ஏசிஎல்எஸ் ஆம்புலன்ஸ், அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் ஃபீச்சர்ட் அண்ட் எனேபிள்டு ஆம்புலன்ஸுங்கும் போது அதுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு, ஒரு பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. வென்டிலேட்டர், டிஃபிபிரிலேட்டர், பேஷண்ட் மானிட்டர், சிரிஞ்ச் பம்ப், இந்த மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் போக
ஹார்ட்வேர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு கேமரா இன்ஸ்டால் பண்றோம் அண்ட் ஒரு டேபோ ஒரு மானிட்டரோ அதுல இருக்கும். ஸோ அது வழியா மூலியமா நம்ம பேஷண்ட்டை வந்து அந்த பேராமெடிக் எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜிஸ்ட் எப்படி அசஸ் பண்றாரு, எப்படி மானிட்டர் பண்றாரு, நம்ம அவரை எப்படி கைட் பண்றோம். ஸோ பேராமெடிக் ஒரு எமர்ஜென்சினாலே ஒரு பேனிக் சுச்சுவேஷன். என்னதான் நம்ம படிச்சு எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் அந்த கயாஸ் பிகாஸ் தேர் ஆன் த மூவ். ஹாஸ்பிட்டல்ல ஒரு கட்டில்ல இருக்கிற பேஷண்ட்டை நம்ம பார்க்கல, அவங்க ஆன் த மூவ்ல இருக்காங்க, பேஷண்ட் அன்ஸ்டேபிளா இருக்காங்க, அங்க வைட்டல்ஸ் ஹார்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கு, பிபி ரெக்கார்ட் ஆகல. அப்படிங்கும் போது அந்த பேராமெடிக் சிங்கிள் ஹேண்டடா ஹேண்டில் பண்றதுக்கும் நம்ம லைவா ஒரு எமர்ஜென்சி டாக்டர் சீனியர் பர்சன் லைவா பார்த்து அவங்களுக்கு கைட் பண்ணும்போது கேர் அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கிற கேர் வந்து நம்ம ஆம்புலன்ஸ்ல அட் த டைம் ஆஃப் பிக்கப்ல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த பைலட் ப்ராஜெக்டோட அதுல நாங்க பார்த்துட்டது என்னதுன்னா நம்ம பேஷண்ட்டை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி நம்மளுக்கு ஒரு டயக்னோசிஸ் வரும். ஸோ அந்த டயக்னோசிஸ்க்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன், அதோட டெஃபினட்டிவ் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு பிளட் லாஸ் இருந்ததுன்னா அது எங்கிருந்து ப்ளீட் ஆகுதோ அந்த சோர்ஸை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது தான் டெஃபினட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அது எந்த வெசல் பிளாக் ஆயிருக்கோ அதை ஓப்பன் அப் பண்றதுக்கு பலூன் போட்டு அந்த பிளட்டை வந்து மறுபடியும் ரெஸ்டோர் பண்றதுங்கிறது தான் டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கணும்னா சீக்கிரமா டயக்னோஸ் பண்ணணும், சீக்கிரமா பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணணும், நம்மளுக்கு அவங்களோட ஹிஸ்டரி தெரியணும், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவங்க எலிஜிபிளான்னு தெரியணும். இது எல்லாமே ஒரு அசஸ்மெண்ட் மினிமம் பேசிக்கா நீங்க எடுத்துக்கிட்டா கூட 20 to 30 மினிட்ஸ் நம்ம என் ரூட் வர வழியிலேயே அதை நம்ம பண்ணிட முடியும். ஸோ அந்த கோல்டன் ஹவர் டிலேவை வந்து நம்மளால குறைக்க முடியும். ஸோ இதனால நாங்க பார்த்தது என்னன்னா ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சிங்கிறது ஒன்று. இப்போ நம்ம யாரும் வந்து போய் தியேட்டர்ல நின்று டிக்கெட் வாங்குறது கிடையாது, ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்குறது கிடையாது. எவ்ரிதிங் வி ஆர் டூயிங் ஆன்லைன். ஆன்லைன்ல கிளாஸ் அட்டென்ட் பண்றோம். வை நாட் எமர்ஜென்சி கேர்? இட்ஸ் ஹை டைம். ஓகே, இதோட அவுட்கம் வந்து இப்போ உங்களோட மெயினா இந்த மீடியா ரிலீஸ் நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு கேமரா வச்சிருக்காங்க, ஒரு டேப் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. இதனால நாங்க கொடுக்கக்கூடிய கிளினிக்கல் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த கிளினிக்கல் எக்ஸலன்ஸ், பேஷண்ட் அவுட்கம் இது அவ்வளவா இல்லாததுனால மக்களுக்கு தெரியல. ஸோ யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் வந்த உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்கிறது. பட் இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த அந்த அவேர்னஸ் தயவு செய்து மக்களுக்கு புரியுற மாதிரி நீங்க கன்வே பண்ணுங்க. ஸோ நாங்க மெடிக்கல் டெர்மினாலஜில நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அந்த டெக்னாலஜி அந்த ப்ராசஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இன்னும் 2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல இருந்ததுன்னா, ஒன்று வந்து ஜிபிஎஸ் லைவ் ட்ராக் பண்றதுனால இப்போ நம்ம மெட்ரோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது இல்லைங்களா. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஐ மீன் நம்ம நார்மலா போறதுக்கே வந்து நிறைய இன்னும் டைவர்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு. அது வந்து ரியல் டைம்ல பார்த்து எந்த வழியா வந்தா சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வந்து சேர முடியுங்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று வந்து காட் ஃபர்பிட் இப்போ ஏதாவது ஒரு மாஸ் கேஷுவாலிட்டி மாதிரி ஏதாவது ஒரு பில்டிங் இதா இருக்கு, ஒரு கேஸ் லீக் ஆயிருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து மல்டிபிள் பேஷண்ட்ஸ் ஒரே நேரத்தில் வரதை வந்து நம்ம வந்து நல்லா கோஆர்டினேட் பண்ணலாம். ரியல் டைம்ல வந்து நம்ம வந்து எத்தனை பேஷண்ட் வராங்கிறத வந்து நம்ம கணிக்கிறதுங்கிறத விட தெரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரிப்பேர்டா இருந்திருக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு 20 பெட்ல எமர்ஜென்சில வந்து 20 பெட் தான் இருக்கு, ஆனா வந்து வரது வந்து 25 பேர் வராங்க அப்படின்னா அவங்க எப்படி நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து இது பண்றது, அவங்க கண்டிஷன் நம்ம தெரிய வச்சுட்டு அதுக்கு தப்புல இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெம்பரரி சேஞ்சஸ் பண்றதுக்குலாம் ரொம்பவே உதவியா இருக்கும். இதுல வந்து we can track the once a patient பிக்கப் பண்ணோன்னு நம்ம ஆம்புலன்ஸ் எவ்வளவு டைம்ல ரீச் ஆகும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க அப்படின்னா நம்ம 10 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் ரெடியா வைக்கணும். எந்தெந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும், சிடி ஸ்கேன் ரூமை வந்து ரெடியா வைக்கணும், மெடிகேஷன்ஸ் ரெடியா வைக்கணும், பேஷண்ட் இமீடியட்டா ரிசீவ் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் உடனே சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த கோல்டன் ஹவர்ல வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த பேஷண்ட் லைஃப்பை சேவ் பண்றதை இந்த 5G டெக்னாலஜி ஆம்புலன்ஸ்.